இங்க ஒரு கிங்காங்க்கு சரியான பல்லுவலி, அதோட சிங்கப்பல்லே செதஞ்சு போச்சு. என்ன பண்றதுனே புரியாம மனுஷ பயில்கிட்டே போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ உலகத்துக்கு வருது. சடனா ஒரு 100 அடியில கிங்காங்க பார்த்ததுமே எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அடே நானே வழிதாங்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கிறேன்டா, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அப்பாவே படுத்துக்குது. அது ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஊர்லயே பெஸ்டான டென்டிஸ்ட் வர சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவன் கிங்காங்கோட அந்த சிங்கப்பல்ல புடிங்கிட்டு அதுக்கு பதிலா டைட்டானியம்ல ஒரு பல்லு செஞ்சு அதுல ஒட்டி விட்டுறான். கன்சல்டிங் அண்ட் ஆபரேஷன் ஃபீஸ் எதுவுமே வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ண மனுஷங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு திரும்ப அதோட உலகத்துக்கே போயிருது. கிங்காங் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா புதுசா யாரும் வந்து போன மாதிரி அடையாளம் இருக்கும். ஏன்னா வெப்பன்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பாக்குது. பக்கத்துல ஒரு பெரிய பல்ல இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி கீழே போகுது. கீழே ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து போனா எதிர்த்தாப்புல ஒரு குட்டி ஏப்பு வருது. அந்த ஏப்பை பார்த்துட்டு பாவப்பட்ட நம்ம காங் அப்படியே கையை நீட்டு, ஆனா அந்த குட்டி ஏப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம காங்கோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுது. நெல்றா குட்டி குரங்கு பயிலன்னு சொல்லிட்டு நம்ம காங்கு பின்னாடியே விரட்டி போகுது. ஆனா திடீர்னு அங்க 3 பேரு நம்ம காங்க சுத்து போட்டுறாங்க. ஏண்டா எங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டு எங்க புள்ளைய கிட்னாப் வேற பண்ண பாக்குறியா, உன்னை போட்டு தட்டுறான்னு சொல்லிட்டு 3 பேரும் காங்க போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஆனா காங்கு தான் வெரி பவர்ஃபுல் ஆச்சு. வாங்கடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 3 எப்பயுமே போட்டு பொழந்து விட்டுரும். அவங்க அடிச்சு தும்சம் பண்ண காங்கு அப்ப இங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி மிரட்டதும் அந்த குட்டி குரங்குக்கு வேற வழி இல்ல, வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டே இருக்கும். போற வழியில ஒரு குளத்தை பார்த்துட்டு அங்கிள் சண்டை போட்டு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, வாங்க ஒரு குளியில போட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்க. ஆனா அந்த குட்டி குரங்கு தான் விசப்பாய் உள்ளாச்சு. அந்த குளத்துக்குள்ள பெரிய மலைப்பாம்பு ஒண்ணு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே நம்ம காங்க உள்ள இறக்கி விட்டுருக்கும். பாம்பு வரது தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் அந்த குட்டி குரங்கு தெரிச்சு வெளியில ஓடிடும். காங்கு பாம்பு கிட்ட வசமா மாட்டிக்கும். நம்ம காங்கு யாரு 2 நிமிஷம் தான் பாம்பை தலைய வெட்டி கொலை பண்ணிட்டு அதையே மார்னிங் டிஃபனா யூஸ் பண்ணிக்கிறான். காங் சாப்பிடறதே பயந்து போய் பார்த்துக்கிற அந்த குட்டி குரங்குக்கு இந்த குட்டி பையில நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கொடுத்ததும் காங்க ரொம்ப பிடிச்சு போயிருது. வாங்க அங்கிள் போலான்னு உடனே அவங்க வாழ்றது கூட்டு போறான். அது ஒரு நாராட்சி. அங்க கருடன் ஊர்ல இருக்கிற ஏப்பெல்லாம் பிடிச்சு கொடூரமா வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அவனோட பேர் தான் ஸ்கார்கிங். அதை பார்த்து என்ட்ரி கொடுக்குற நம்ம ராக்கி பாய் காங், டே ஸ்காரே ஒழுங்கு மரியாதையா என் பங்காளிங்க எல்லாம் விட்டுரு, இல்லையா நீ அடி வாங்கிய செத்துருவ பாத்துக்கணும் மிரட்டன். இதை கேட்ட ஸ்கார்கிங், இங்காரா ஜோக்க, டே சூத்தப்பல்லா உனக்கே பல்ல மனுஷங்க தான் கட்டி விட்டுருக்காங்க, நீ எல்லாம் நீ வந்து மேட்டரை பத்தியா, சரி விடு யாரு பெரிய ஆளுன்னு சிங்கிள்ஸ் போட்டு பாத்துக்கலாம் வான்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராக்கி பாய் காங்கு கருடனை ரவுண்டு கட்டி வெளுத்து விட்டுருவான். கடைசியா ஸ்கார்கிங் தோக்க போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற வஜ்ராயத்தை யூஸ் பண்ணி ஐஸ் டிராகன் ஆக்டிவேட் பண்ணதும் அந்த டிராகன் என்ன பண்ணுது, கிங்காங்க நோக்கி அதோட பனிக்கட்டி போறதுனால ஃபயர் விடுது. அதுல பாருங்க கிங்காங்கோட ஒரு கை செயலிழந்து போயிடும். உயிரை காப்பாத்திக்கிற காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காங்க தப்பிச்சு ஓடுது. ஆனா ஸ்கார்கிங்கோட ஆளுக்கு அதை விடாம விரட்டி போறாங்க. ஒரு இடத்துல மட்டும் சந்து, ஆனா அங்க நமக்கு அங்க உசாரா டிராப் செட் பண்ணி வச்சிருக்கும். ஆனா அதையும் நோட் பண்ண ஸ்கார்கிங்கோட ஏப்கள் அதை ஈஸியா கிராஸ் பண்ணிடும். சரி காங்கோட உயிர் அமிர்தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குட்டி ஏப் இருக்குல்ல, அந்த டிராப்பை தட்டி விட்டு மொத்த ஏப்பையுமே சோழியை முடிச்சு விட்டு நம்ம காங்க காப்பாத்திருது. அதுக்கப்புறம் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.